ஐயா, தூத்துக்குடியிலேருந்து திருவண்ணாமலை நடைப்பயணம்ன்றது நெனச்சு கூட பார்க்க முடியல. அந்த காலகட்டத்தில நீங்க எத நம்பி, எவ்ளோ நம்பிக்கையில வந்தீங்க? இத இப்ப கூட அத எப்படி அத 3ஆ பிரிச்சு சாமி வாங்கன்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஆனா அத கூட அதுக்கு சாமி சொல்றதுக்கு முன்னாடி நீங்க அத பிளான் பண்ணி இத்தன கிலோமீட்டர்ஸ் வரணுன்றது நெனச்சு கூட பார்க்க முடியல. எப்படி இது யாரு யோசிச்சு இதெல்லாம் பண்ணது? யோசிச்சது முருகேசனும் நானும் கம்பைன்டா யோசிச்சது. அந்த காலகட்டத்தில ஏதோ சம்பவங்கள் நடந்தது. அந்த சம்பவத்தில வச்சு பாத யாத்திரைன்னு சொல்லி எல்லாம் வேன் யாத்திரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால வந்து பாத யாத்திரைன்னா என்னன்னு காட்டணுங்கிற ஒரு வேகம் வந்தது. அது வேகம் அவருக்கு வந்தது. அதை ஏன் நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு கேள்வி என்கிட்ட வந்தது. அப்ப 2ம் ஒண்ணு சேர்ந்தது. நடந்துருவோம் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சோம். இந்த நடக்க ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச தூரத்துல 18 கிலோமீட்டர்லயே வண்டி படுத்துக்கிச்சு. வண்டி படுத்துக்கிச்சுன்னா பெரிய மழை கொட்டுது, ஒதுங்க இடம் இல்ல. உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் நனைஞ்சு போச்சு. காலில் வலினா வலி, அந்த வலி. எல்லாம் பஸ்ஸை பிடிச்சி எல்லாம் ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போய் சேர்ந்த உடனே மறுபடியும் சாமிகிட்ட போகிறோம். சாமிகிட்ட போன உடனே எல்லா கதையும் கேட்குறாரு. கேட்டுட்டு சாமி சொல்கிறாரு, ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் வி டு ஃபினிஷ் இட், நீங்கள் மறுபடியும் நடக்கலான்னாரு. சாமி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு முந்தி எடுத்த முடிவு எங்கள் முடிவு. அதுக்கப்புறம் சாமி எடுத்த முடிவு. அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறோம். சாமி பற்றி மட்டும் பேச்சு இருக்கும். சாமி பற்றி பேச்சு வந்த உடனே எங்கள் நட வேகம் கூடும். வழியே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு ஒரு 8 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்துருவோம். அவ்வளோ வேகமாக நடப்போகும். திடீர்னு பார்ப்போம், இருட்டிடும். அங்கே ஏதாவது கடை கிடைக்காதான் பார்ப்போம். கடையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அங்கே ஏதாவது ஒரு பாழடைஞ்ச கட்டடம் இருக்கும். அங்கே போய் படுத்துக்குவோம். அங்கே யாராவது ஒருத்தர் வருவான். ஏன் இங்கே சாப்பிட ஏதாவது கிடைக்குமாயான்னு கேட்போம். இல்லை இப்போ இங்கே ஏரியா கடை கடைலாம் ஒன்றும் கிடையாது, ஏரியா சாப்பாடு. சரி, உன் வீடு எங்கேயா இருக்குன்னு கேட்போம். இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, நான் இங்கே காவக்காரனாக இருக்கேன், இங்கே பண்ணி இனி வராமல் பார்த்துக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என் வீட்டில் ஏதாவது சமையல் பண்ணி கொடு எனக்கு அப்படின்னு கேட்குறோம். என்ன பண்ணுறேன் உனக்கு, நான் பணம் கொடுத்துறேன், உப்புமா நான் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்குறோம். சரின்ட்டு பணம் கொடுத்தோன்னே அவன் சந்தோஷமாக போய் உப்புமா, அவ்வளோ உப்புமா கிண்டி எடுத்துகிட்டு வருவான். சாப்பிடுவோம். அது எல்லாத்துலேயும் ஒரு ஜாய் இருக்கும். எங்களுக்கு வந்து எங்கள் பசி போக்குறதுல விசித்திரமான முறையில் எங்கள் பசியை போக்குவாங்க. விசித்திரமான இடத்துல அங்கே படுத்து கிடப்போம். சுற்றி பாம்பு நடமாட்டம் எல்லாம் இருக்கும். எங்களுக்கு ஒரு பயம் இருக்காது. ஏன்னா சுவாமி எங்களோட எப்பயுமே இருக்காருங்கிற ஒரு தைரியம், ஒரு மகிழ்ச்சி. எங்கள் கம்பெனினே அவர் தான். நாங்கள் நடந்து வரும்போது எங்கள் கம்பெனினே சாமி கூட வந்தாங்க. எப்போ சாமி முடிவெடுத்து தொடர்ந்து நடந்து முடிச்சிருங்கன்னு சொன்னதுக்கப்புறம். அதுக்கப்புறம் நடக்க நடக்க ஜாய்ஃபுல்லாக இருந்தது. செருப்பு கடிக்காது, காலு குத்தாது, எதுவுமே வலிக்காது. அப்படியே வலி எடுத்துச்சுன்னா ஒருத்தர் காலை ஒருத்தர் பிடிச்சி விடுவோம். என் காலை அவர் பிடிச்சி விடுவார், அவர் காலை நான் பிடிச்சி விடுவேன். மாற்றி மாற்றி பிடிச்சிக்குவோம். கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்கிடுவோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேருந்து விடுதலை கிடைச்சதா? விடுதலை கிடைச்சது மட்டும் இல்லை, எங்கள் வாழ்க்கையும் சாமியினுடைய வாழ்க்கையில் ஒத்து அப்படியே அந்த வாண்டிங் லைஃப்பை ஒத்தே போச்சா? எங்கே கிடைக்குதோ சாப்பாடு. எத்தனை நாள் மரத்தடியில் படுத்து கிடந்திருக்கோம். எறும்பு போகும், ஆனால் எறும்பு கடிக்காது. எங்கள் மேலேயே உழுந்து போகும், ஆனால் எறும்பு கடிக்காது. முந்தியெல்லாம் எங்களை எறும்பு கடிக்கும். அதுக்கு முன்னாடி எறும்பு உட்காந்தா கடிக்கும். ஐயோ கடிக்கிறது விட்டு ஓடுவோம். சாமி சொன்னதுக்கப்புறம் எறும்பு கூட எங்களை கடிக்கலை. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சந்தோஷமாக போய் சேர்ந்தோம். சாமி அப்பா அவ்வளோ சரி. கடைசி செக்டார் மட்டும் எல்லா ஃபேமிலியோடு கொடுப்போம். ஃபேமிலியில் வந்து சில லேடிஸ்னால கடைசியில் முடியல. ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும்போது பிரேக் பண்ணிட்டாங்க. எத்தனை முறை இந்த மாதிரி நடைபெறும்? 2 தடவை நான். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சமயத்தில். ரொம்ப நல்லா இருந்தது. நடக்கும்போது என்ன, சாமி கூட வரும்போது யாருக்கு ஜாய் இருக்காது? அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக நடந்து வந்தோம். வலிக்கும், அந்த வலி கூட சுகமாக இருந்தது.